ரிஷபராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு சூரிய பிரசனம் மூலமா நம்ம இப்ப போட்டு பார்க்கலாம். ஓம் நாகத்வஜாய வித்மஹே நாகரூபாய தீமஹி தன்னோ நாகதேவி பிரசோதயாத். ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிக்கவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். எதுலுமே பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஹேண்டில் பண்ணிடுவாங்க. அதாவது ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை அசால்ட்டாக சரி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் உள்ளவர்கள் ரிஷபராசிக்காரர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதி சுக்கிர பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால எல்லா விதத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அந்த ஜாலி டைப்னு சொல்லுவாங்கல்ல, அது எல்லாமே ரிஷபராசிக்காரர்கள் எதையுமே சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே ஒரு தட்டி தூக்கிட்டு அசால்ட்டா தொடச்சு போட்டு போவாங்கன்னுவாங்களே, அந்த மாதிரி எது எடுத்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்னஸ் இல்லாதவர்கள் ரிஷபராசிக்காரர்கள். அந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு எண்ணில் குரு பகவான் இருக்கிறதுனால அதாவது சொல்வாக்கு பலிதம், அதாவது வாக்கு பலிதம்ன்றது உண்டாகும். அதாவது இவங்க என்ன சொன்னாலுமே கண்டிப்பா பலிக்கும். அதனாலவே நெகட்டிவா பேசாம பாசிட்டிவாவே பேசிட்டுருங்க. கண்டிப்பா உங்களுடைய வாக்குக்கு ஒரு மரியாதை இருக்கு. அதே மாதிரி இந்த ஆங்கர்ஸ் வேலை செய்யறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அங்கீகாரம் இந்த மாதம் கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம். இவ்வளோ நாட்களாவே பார்த்தீங்கன்னா உங்க பேச்சுக்கு ஒரு மரியாதை இல்லாம வீட்டில் இருந்திருக்கும். பட் அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுடைய வார்த்தைகளுக்கு மரியாதை இல்லாம வீட்டில் இருந்திருக்கும். பட் இப்போ நீங்க சொல்ற வாக்குக்கு அந்த ஒரு பேச்சுக்கு அந்த ஒரு மரியாதைன்றது உங்க வீட்டில் கண்டிப்பா கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை கேட்காம இருந்திருப்பாங்க. பட் இப்போ நீங்க என்ன சொன்னாலுமே உங்க பிள்ளைகள் உங்க பேச்சை கேட்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கான அங்கீகாரம் வேலையில கிடைக்கலையேன்னு சொல்லிட்டு நிறைய ரிஷபராசிக்காரர்கள்லாம் மன சஞ்சலம், மன குழப்பம், மன கஷ்டம் பட்டிருப்பீங்க. பட் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்குது. அவங்க உங்களுடைய மேலதிகாரி உங்களை பாராட்ட போறாங்க. நீங்க பண்ண வேலைக்கான அந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்க போகுது. அது வீட்டில் சின்ன வேலை செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அதாவது லேடிஸா இருந்தாலும் சரி ஜென்ஸா இருந்தாலும் சரி, எவ்வளவு நான் வீட்டுக்காக உழைக்கிறேன் என்னை புரிஞ்சிக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சிக்க போறாங்க. இவ்வளவு நாள் பிரிஞ்சு இருக்கிற ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருமே அந்த கணவனா இருந்தாலும் சரி மனைவியா இருந்தாலும் சரி இப்போ ஒண்ணு சேர்ந்து வாழறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த மாதம் அமைய போகுது. அதனால உங்களை விட்டு போன சொந்தங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களை தேடி வரப்போகுது. மாணவர்கள் பள்ளியில அதாவது கல்வியில பின்தங்கி இருந்திருப்பாங்க. பட் இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா கல்வியில அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம். அதே மாதிரி மேஷராசிக்கு அதாவது ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா மேஷத்துல சுக்கிர பகவான் இருக்காரு, ரிஷபத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. இவங்களுடைய 12ல சுக்கிரன் இருக்கிறதுனால கொஞ்சம் பன்னெண்டுல சுக்கிரன் இருக்கும்போது கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். யார் மேலேயாவது ஒரு அட்ராக்ஷன்ற அந்த ஒரு விஷயம் வரும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனத்துடன் இருக்கிறது நல்லது. தன் துணையை விட்டு வேற யார்கிட்டையும் அந்த அட்ராக்ஷன் இல்லாம பார்த்துக்கொள்றது ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லது. அதே மாதிரி லவ்வர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள இந்த நண்பர்களால பிரிவு ஏற்படுறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய நண்பர்கள் கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகிறது உங்களுக்கு சுபிட்சத்தை தரும். இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். அதே மாதிரி சிம்பத்துல பார்த்தீங்கன்னா கேது பகவான் உட்காந்துருக்காரு. அதாவது உங்க ராசிக்கு 4ஆம் பாவத்துல செவ்வாய் கேது சேர்க்க இருக்கு. இவ்வளவு நாட்களாவே இடம் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இடம் யோகம் அமைய போகுதுன்னு கூட சொல்லலாம். நீங்க இடம் வாங்கணும்னு நினைச்சவங்க இடம் வாங்க போறீங்க. இடம் வாங்கி வீடு கட்டி பாதிலே நின்றுடுச்சு, கட்டி முடிக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பா வீடு கட்டுறதுக்கான ஒரு சூழ்நிலை அமைய போகுது. அதே மாதிரி சைக்கிள் வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சைக்கிள் வாங்க போறீங்க. அதே மாதிரி வண்டி வாங்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க, அதாவது கார் வாங்கணும்னு நினைச்சவங்க, அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அதற்கான ஒரு சூழ்நிலை அமைய போகுது. நீங்க கண்டிப்பா அந்த முயற்சியில ஈடுபடுவீங்க. இந்த மாதம் கண்டிப்பா அதுக்கான முயற்சியில இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ண போறீங்க, வாங்குவீங்கன்னு கூட சொல்லுவேன். அதே மாதிரி ரொம்ப நாட்களாவே மனக்குழப்பம், மனசஞ்சலம், எவ்வளோ கடன் முடியல அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த ரிஷபராசிக்காரர்களுக்கெல்லாம் இவங்களுடைய வியாபாரத்துல அபரீதமான
பணப்புழக்கம் வந்து, அதாவது உங்களுக்கு வந்து கடன் பிரச்சனை எல்லாமே தீர்ற அளவுக்கு இந்த மாதம் பாதி கடனை அடைச்சிடுவீங்க. ஸோ அந்த மாதம் வந்து உங்களுக்கு அமோகமான மாதம், அற்புதமான மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு. பாதி கடன் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையை இந்த மாதம் உங்களுக்கு கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். ரிஷபராசிக்கான பரிகாரம். ரிஷபராசிக்காரங்க என்ன பண்றீங்கன்னா, 2 ஜோடி புறா வாங்குங்க. ஜோடி புறா வாங்கிட்டு சுக்கிர ஓரை இருக்கு பாருங்க, அந்த சுக்கிர ஓரையில வெள்ளிக்கிழமை முடிஞ்சா வந்து வெள்ளிக்கிழமை 6ல இருந்து 7, அப்படி இல்லையா 1ல இருந்து 2, இந்த டைம்ல என்ன பண்றீங்கன்னா 2 ஜோடி புறாவையும் உங்க கையாலேயே பறக்க விடுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் உங்களுக்கு அது எல்லாமே பறந்து போயிடும். உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும். இந்த ஒரு விஷயம் பண்ணி பாருங்க. இந்த மாதம் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்கன்னு கூட சொல்லுவேன்.